சென்னை போரூர் செட்டியார் அகரம் பகுதியில் 150வது வட்ட பாமக ஆலோசனை கூட்டம். சென்னை போரூர் செட்டியார் அகரம் பகுதியில் திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் மதுரவாயல் தெற்கு பகுதி 150வது வட்ட பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் மே 11ஆம் தேதி நடைபெற உள்ள சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. 150வது வட்ட பாமக செயலாளர் தியாகு என்கின்ற நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக பாட்டாளி தொழிற்சங்கத்தின் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட செயலாளர் ஹரிதாஸ், மாவட்ட வன்னியர் சங்க துணைத் தலைவர் லட்சுமணன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலசுந்தரம், மதுரவாயல் தெற்கு பகுதி பாமக செயலாளர் லோகநாதன், மதுரவாயல் தெற்கு பகுதி பாமக தலைவர் திருவரசு, பகுதி அமைப்பு தலைவர் சங்கர், பகுதி துணைத் தலைவர் நரேஷ், பகுதி இளைஞர் அணி துணைத் தலைவர் ராஜேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். சித்திரை முழுநிலவு மாநாட்டில் கலந்து கொள்வது குறித்து பாமக நிர்வாகிகளிடம் ஆலோசனை கேட்கப்பட்டது. இதில் 150வது வட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் தங்களது கருத்துக்களை எடுத்து கூறினர். மாநாட்டில் 150வது வட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் தங்களது உற்றார் உறவினர் நண்பர்களுடன் பெருந்திரளாக கலந்து கொள்ள வேண்டும். தங்களது பகுதியில் உள்ள வன்னிய சொந்தங்கள், மாற்று கட்சியில் உள்ள வன்னிய சொந்தங்களை மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். மாநாடு நடைபெறுவது குறித்து தங்களது பகுதிகளில் உள்ள சுவர்களில் விளம்பரம் செய்ய வேண்டும். நமக்கான அதிகாரத்தை பெற இந்த மாநாட்டில் பல கோடி வன்னிய சொந்தங்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும். அதற்காக நமது பகுதியில் இருந்து ஆயிரக்கணக்கான வன்னிய சொந்தங்களை மாநாட்டுக்கு அழைத்து வர வேண்டும். அதற்கான பணிகளில் வட்ட நிர்வாகிகள் உடனடியாக ஈடுபட வேண்டும் என முடிவெடுக்கப்பட்டது. இதில் மதுரவாயல் தெற்கு பகுதி இளைஞர் அணி துணைத் தலைவர் ராஜேஷ், சமூக ஊடக பேரவை மாவட்ட நிர்வாகி சண்முக பூபாலன், வட்ட தலைவர் சவுந்தர், வட்ட மகளிரணி செயலாளர் மகேஸ்வரி உட்பட பகுதி வட்ட நிர்வாகிகள், மகளிர் அணியினர், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சித்திரை முழுநிலவு மாநாடு குறித்து 150வது வட்டம் செட்டியார் அகரம் பகுதியில் பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய அளவிலான சுவர் விளம்பரங்கள் பாமக நிர்வாகிகளால் எழுதப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. அந்த மாதிரி இன்னைக்கு அவர் இருக்காரோ இல்லையோ, ஆனால் நம்மளோட அந்த உணர்வோட தான் நம்ம எல்லாருமே இருக்கிறோம். அவர் நம்ம எல்லாருக்குள்ள இருக்காரு. நம்ம அதை விட அதிகமான கூட்டத்தை இந்த தடவை நம்ம மாநாட்டில் காமிச்சாகணும். இதுக்காக நம்ம பகுதியில் இருந்து அதிக வாகனங்களை கொண்டு போனோம். போன வாரம் பகுதி மீட்டிங் போன ஞாயிற்றுக்கிழமை எங்கள் ஏரியா பாரம்பரியத்தில் போட்டிருந்தோம் எல்லாம். அதனால் இன்னும் மேலும் மேலும் பண்ணோன்னா நீங்கள் ஊக்கப்படுத்திங்களா, நாங்கள் இன்னும் மேலே எது வந்தாலும் நான் பேர் பண்ணுங்க ரெடி. நான் புரிஞ்சு எது வந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சி எதுவாக இருந்தாலும் எந்த பிரச்சனை இருந்தாலும் இனிமேல் இருந்துட்டோம், இனிமேல் இருக்கக்கூடாது. யாருக்கு அந்த யார் கூட்டாலும் போன வச்சா போய் நிற்போம். ஒரு கேஸ் மேட்டர் எந்த பிரச்சனை நிற்போம். யாருக்கு கூட்டு எல்லாம் வைக்க மாட்டோம். எவ்வளோ பேர் பிடிச்சாலும் சால்வ் பண்ணுறோம். தலைவருக்கு தெரியாத விஷயம் எல்லா பகுதியும் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு விஷயத்துக்கு அவன் நடத்துக்கு தயாரான எல்லாமே வெளியே தான் இருக்கும். வட்டத்தார் வீட்டில் மீட்டிங் போடுறோம். புரியுங்களா? இதுதான் நடக்குது. இந்த பகுதியில் ஒரு 4 பேர் கூட்டம் தான் உங்களை கேட்குறேன். அந்தந்த பகுதியில் வந்துட்டா கரெக்டாகிடும். அப்போ இந்த மாதிரி பண்ணும்போது இந்த நாட்டுக்கு வர வேண்டிய வளர்ச்சி திட்டங்களும் சரி, நிதி உதவி சரியாக கிடைக்குமா? இவங்க இந்த திமுக அரசு என்ன சொல்றது, இந்த மத்திய அரசை மத்திய அரசுன்னு சொல்லாமல் ஒன்றிய அரசு இவங்க குறுகி உங்களுக்கு எதிராக இருந்துட்டு போட்டோம். ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு யாரும் பாரத பிரதமர் எதிரி கிடையாது இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை தான் உருவாக்கிட்டு இருக்காங்க.